பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். முழு கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. இட்லியில் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராட்டு இட்லி கூட கத்திரிக்காய் கொசுக்கு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு கத்திரிக்காய் கொசுக்கு பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுறத விடலாம் உடனே அப்டேட் ஆகும். எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அம்மா மகள் சேனல். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இதேமாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை. கத்திரிக்காய் கோஸுக்கும் இட்லியும் அவிக்க போகிறாங்க. இன்றைக்கி இட்லிக்கு தான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே. குக்கரில் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் கொசுக்கு பண்ணதுக்கு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துடலாம் குக்கரில் வச்சு. இன்றைக்கி பெரிய கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு கத்திரிக்காய் 7-8 பேர்கிட்ட சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நிறைய வரும் உங்களுக்கு. ஒரு உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 3 தக்காளிங்க, அப்புறமா 2 பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம். இங்கே பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி நிறைய ஊற்றாதுந்தான். எல்லாமே தண்ணி உள்ள பொருள் தான், சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. ஒரு 5 விசில் விடுங்க. முழு கத்திரிக்காய் எல்லாமே முழுசாக போட்டுக்கனால ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம இட்லிக்கு வந்து தண்ணி குக்கரில் ஊற்றி வச்சுருக்கேன். மாவு ஊற்றி வச்சுக்கிடலாங்க. இப்போ இட்லி தட்டில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் கொசுக்கும் இட்லிங்க. இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம். முங்குற அளவுக்கு மாவு ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சம் குறைய ஊற்றணும். மாவு ஊற்றியாச்சு. குக்கரில் வச்சுக்கிடலாம். நம்ம நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க. நல்லா தண்ணி கொதிச்ச பூரா வைங்க, சீக்கிரமாட்டு வெந்துருங்க உங்களுக்கு. மூடி வச்சுக்கலாம். இப்போ வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். நம்ம அதுக்குள்ளே கத்திரிக்காயை மசிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயில் வந்து நம்ம தண்ணியே வேற எடுத்துக்கிடலாங்க. தனியாக எடுத்துட்டு நம்ம மசிச்சுக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க. எல்லாத்துலேயும் நம்ம தோல் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் வாங்கி பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கத்திரிக்காய் போட்டால் போருங்க, ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம். நட்டமாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா பாட்டாக வந்துடுங்க. தக்காளியில், உருளைக்கிழங்குல எல்லாத்துலேயுமே வேக வச்சு இப்படி தோல் எடுத்துக்கோங்க. தக்காளியோட தோல் எடுத்துக்கலாம். இங்கே புளி கரைச்சி ஊற்றுனா தக்காளி குறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 தக்காளி போட்டிருக்கேன், புளி ஊற்றல. உருளைக்கிழங்கு வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டு தோலை உரிச்சிக்கலாங்க. இப்போ கத்திரிக்காயிலையும் நம்ம தக்காளிலையும் எடுத்தாச்சு. கத்திரிக்காயில் வந்து அந்த மூட்டை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துடணுங்க. உருளைக்கிழங்குல தோல் எடுத்துடலாம். கத்திரிக்காயில் உள்ள தோல் எல்லாமே வந்துருச்சு.
நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கத்திரிக்காய் வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும். பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உரிச்சு எடுத்துக்கலாம். எத்தனையோ வெரைட்டி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்பேங்க. அந்த கத்திரிக்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. கத்திரிக்காயில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு உள்ளுக்கு போட்டு நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். கீரை மத்து இல்லைன்னா ஒரு மேசரை வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மேசர் இருக்கு பாருங்க, அதை வச்சு மசிச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மசிச்சுக்கிடலாம். நல்ல குழைவாக வந்துருச்சுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. சின்ன வெங்காயம் போடணும்னா போடுங்க, பெரிய வெங்காயத்துக்கு பதில் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். தாளிசத்துக்கு சின்ன வெங்காயம் போட போகிறேங்க. நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க. அப்படியே நம்ம கடைஞ்சோம்னா நல்லா குழைவாயிருங்க. இந்த அளவுக்கு மசிச்சா போதுங்க. கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணும், ரொம்ப மசிவாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி திட்டு திட்டாக மசிச்சுக்கோங்க. இதில் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியில் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் சாம்பார் தூள் எதுனாலும் ஆட் பண்ணலாம். அன்றைக்கி சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இங்கே சாம்பார் பொடி போடலைன்னா தாளிசம் பண்ணும்போது 2 வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்புங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சும்மா பெருங்காயத்தூளுங்க. எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மல்லித்தழை மட்டும் ஆட் பண்ணணுங்க. சூப்பரான கத்திரிக்காய் மசியல் ரெடி. இப்போ கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ இட்லி அவிஞ்சிருச்சுங்க. நம்ம இறக்கிட்டு கத்திரிக்காய் மசியில் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டு நம்ம தாளிச்சிக்கிடலாங்க. கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாங்க கொதிக்கிறதுக்கு. கருவேப்பிலை தழையும் போட்டுக்கோங்க. கொதிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை தழை பச்சையாக போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டுங்க. கத்திரிக்காய் கொசுக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. தாளிசம் பண்ணிடலாம். கத்திரிக்காய் மசியல் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம இறக்கிட்டு தாளிசம் பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் போடுங்க, நல்லா வாசனையாக இருக்குங்க. அப்புறம் 2 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் நம்ம ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணுங்க. வதங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். கத்திரிக்காய் மசியில் ஒரு கடாயில் ஆட் பண்ணிடலாம்.
உருளைக்கிழங்கு போட்டால் தான் அந்த திக்னஸ் கொடுக்குங்க உங்களுக்கு கத்திரிக்காய் மசியலில் வந்து. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு, நம்ம ஆட் பண்ணிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. எம்மியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். முழு கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணிக்கு நீங்கள் வைக்கணுன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. நம்ம இட்லி சாம்பாருக்குன்னா கொஞ்சம் அவ்வளோன்னு வைக்கணுங்க. ரெடி ஆயிடுச்சு. இட்லியில் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எம்மி எம்மி கத்திரிக்காய் மசியல் ரெடி. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். இட்லியில் சேவ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இட்லியை வந்து எடுத்துக்கிடலாங்க. இலையில வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பஞ்சு போல் இட்லி. சூப்பராட்டு இட்லி கூட கத்திரிக்காய் கொசு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய ஊரில் கத்திரிக்காய் கொசுக்குன்னு சொல்லுவாங்கங்க. கத்திரிக்காய் மசியல்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைடில் கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் போட்டு கடைசியில் தாளசம் பண்ணும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய வெட்டி போடுங்க தாளசத்தில். சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. சட்னி சாம்பாரே மறந்துடுவாங்க எல்லோரும். இந்த மாதிரி தான் வச்சு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.